வெளிய ஏட்டுக்கிட்ட தப்புக்கு தெரியும், தண்டனைக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. அது யாருக்கு சொன்னீங்க? எனக்கா? ஏட்டுக்கான்னு கேட்க, உனக்கு, எனக்கு, ஏட்டுக்கு எல்லாருக்குமே தான் சொன்னேன்னு சொல்ல, அப்போ உங்களுக்காக என்ன பண்ண வச்சுக்கிட்டு இருக்க தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்றீங்களா? என்ன வச்சு என்ன கேம் ஆடுறீங்களா? எனக்கு இது சரியா படல. என்ன விட்டுருங்க. நானும் என் பாட்டியும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் பொழச்சுக்கிறோம்னு சொல்ல, ராஜா கோவத்துல சட்டைய பிடிச்சு, இனி நீ விட்டு போக முடியாது. பாதி வர வந்துட்ட. இனி முன்னாடி போனாலும் ஒண்ணுதான், பின்னாடி போனாலும் ஒண்ணுதான். அதுக்கு முன்னாடியே போய் பாத்துரலாம்ல. நான் ஏற்கனவே சொன்னதுதான். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஸ்வேதா டைரியில ஏதோ எழுதிட்டு டீ குடிச்சிட்டு போக, அப்ப வாவர் வந்து டீ குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல ஸ்வேதா லலிதா கிட்ட, நீங்க நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்துக்கணும், நல்லா தூங்கணும்னு சொல்ல, அது மட்டும் நடக்காது. முக்காவாசி நேரம் சமோசா டீ தான் சாப்பாடே. நைட்டு ஆபீஸ்ல கொசுக்கடியில தான் தூங்குறான்னு சொல்ல, அப்ப லலிதா முரளி கிட்ட உன்னதான் வீடு பார்க்க சொன்னேன்ல, என்னாச்சுன்னு கேட்க, நீங்க வேணும்னா என் கூட தங்கிக்கோங்க. நானும் ரூம்மேட் வேணும்னா ஆடு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க வந்தா நானும் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ல, லலிதாவும் சரின்னு சொல்றா. வீட்டை ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில தங்கிக்கோங்கன்னு சொல்ல, அப்ப முரளி இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுல தங்கிக்கோன்னு சொல்றான். இங்க ஸ்டேஷனுக்கு பாவர் வர பைக் காணாம போச்சுன்னு ஒருத்தர் வந்திருக்க. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்காம வெளியே உட்கார வச்சிருக்க. உள்ள போய் கேட்டா ஏட்டோ சஸ்பெண்ட்ல இருக்காரு. ஸ்பென்சியும் பர்சனல் இஷ்யூனால வராம இருக்கதா சொல்ல, எல்லாத்தையும் வாங்குன்னு வாங்கிட்டு ராஜா முரளி எங்கன்னு கேட்க, ராஜா சார் உள்ளதா இருக்காருன்னு சொன்னதும் ராஜாவை கூப்பிட்டு, எங்க உங்க வலதுகை ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வரமாட்டானான்னு கேட்க, லலிதா விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருக்கான்னு சொல்றான். நீங்க ஸ்டேஷன்ல தானே இருக்கீங்க, கேஸ் வந்தா பார்க்க மாட்டீங்களா? இவரோட பைக்கை காணமா, கேஸ ஃபைல் பண்ணி விசாரிச்சு அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போக, அப்ப முரளிக்கு கால் பண்ண அவனும் அங்க வர்றான். வந்ததுமே ஸ்டேஷனுக்கு ஒழுங்கா வரமாட்டியா? ஓ இஷ்டம் இருக்கு தான் வருவியா? உன்னால கண்டவன்ட்டெல்லாம் நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். இவரோட பைக்கை காணமா, கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அவர் கூட போய் லொகேஷன் பார்த்துட்டு வண்டி டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு கோவமா சொல்றான். அப்புறம் ஸ்பென்சி ஸ்டேஷனுக்கு வர, என்ன வீட்ல போர் அடிச்சதுனால ஸ்டேஷன் வந்தியான்னு கேட்க, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூன்னு சொல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கதான் செய்யும்னு துப்பாக்கியை பிடிச்சிட்டு 1 மணி நேரம் வெளியே நில்லுன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இங்க முரளி அவர் கூட போய் லொகேஷனை பார்த்துட்டு அவரோட வீட்டை போட்டோ எடுக்கிறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.